ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாங்க. ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 3 பல்லு இஞ்சி எடுத்துக்கலாம். 2 சின்ன வெங்காயங்க, ஒரு வரமிளகா, ஒரு 10 மிளகு எடுத்துக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாங்க. ஒரு 2 பட்டை எடுத்துக்கலாம். சின்ன பீஸாக 2 பட்டை எடுத்துக்கலாம். ஒரு 2 கிராம்பு எடுத்துக்கலாங்க. இது கூட உப்பு ஆட் பண்ணிக்குவோம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப பேஸ்ட்டாட்டும் இல்லாமல் லைட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். ரொம்ப பருவருப்பாக இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் மஞ்சள்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க, சின்ன டேபிள் ஸ்பூனில். இப்போ மறுபடியுமே நல்லா பேஸ்ட்டாட்டம் அடித்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாட்டம் அடித்து எடுத்தாச்சு. இந்த பதத்துக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன் ஒன்று எடுத்துருக்குறேங்க. நல்லா பெரிய மீனுங்க. இது பார்த்திங்கன்னா 1/4 கிலோக்கு மேலேயே இருக்கும். ஒரு 300 கிராம் இருக்குங்க இந்த மீன். நம்ம இந்த ஒரே மீனில் தான் பொரிச்செடுக்க போகிறோம். அதனால் 300 கிராம் இருக்குது இந்த மீன். இந்த மாதிரி ஒரு மீன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மேலையில் கோடுவோடு போட்டு எடுத்து வச்சுருக்குதுங்க மசாலா பிடிக்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்து இந்த மசாலா எடுத்து வச்சுங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இந்த எலுமிச்சம்பழத்தோட விதையெல்லாம் எடுத்துடலாங்க கிட்ட. இது கூட பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். அப்படின்னா தான் மீனில் மசாலாலாம் பிடிக்குங்க. இல்லைன்னா மசாலாலாம் கரைஞ்சி வந்துடும், பொரிக்கிறப்போ ஒட்டிட்டு தனியாக வந்துடும். அதனால் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து இந்த மசாலா கூட நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்குங்க. உங்களுக்கு கலர் வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கங்க. அப்படி வேண்டாம்னா அப்படியே விட்டுருங்க. இது நான் மஞ்சள் கலராகவே இருக்கட்டும்னு சொல்லி அப்படியே விட்டுறேன். இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. மசாலாவில் எல்லா பக்கம் கார்ன்ஃப்ளவர் மாவு பிடிக்கிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்குங்க. இப்போ அந்த மீன் எடுத்துக்கலாங்க. மீன் எடுத்து இந்த மசாலாவை மேலே பரட்டி விட்டுக்குவோம். மசாலா எல்லா பக்கம் படுற மாதிரி பரட்டி விட்ருங்க. மீனில் பார்த்தீங்கன்னா கோடு கூட கத்தியில் அறுத்து எடுத்துருப்போம். மசாலாவை அந்த அறுத்ததில் நல்லா துணிச்சு விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா வர்ற மாதிரி போடுங்க. அப்படின்னா தான் சதையிலெல்லாம் நல்லா மசாலா பிடிக்கும், டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் திருப்பி போட்டு மசாலா பரட்டி விட்டுக்குவோம். அந்த கீறி விட்ட பக்கமெல்லாம் நல்லா மசாலாவை உள்ளே துணிச்சு வைங்க. அப்படின்னா தான் சதையிலெல்லாம் நல்லா மசாலா பிடிக்கும். அப்படின்னா தான் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. எல்லா பக்கம் பிடிக்கிற மாதிரி மசாலா பரட்டி விட்ருங்க. இதே கையில் எடுத்து இந்த மாதிரி சந்தில் எல்லாம் நல்லா மசாலாவை பரட்டி விட்ருங்க. எல்லா பக்கம் மசாலா பிடிக்கிற மாதிரி. அதே மாதிரி திருப்பி விட்டு உள்ளேயும் மசாலாவை நல்லா தடவி விட்ருங்க. அப்போனா தான் மசாலா எல்லா பக்கம் நல்லா பிடிக்குங்க, ஈவனாக பிடிக்கும். டேஸ்ட்டு அதே மாதிரி ஈவனாக வரும். இந்த மாதிரி எல்லா பக்கம் பிடிக்கிற மாதிரி நல்லா பரட்டி விட்ருங்க மசாலாவை. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா எல்லா பக்கமும் பரட்டி விட்டாச்சு. இதை பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மசாலாலாம் நல்லாவே காஞ்சிருச்சு, மீனில் எல்லாம் நல்லாவே பிடிச்சிருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தோசைக்கல் ஒன்று எடுத்துக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா சமையல் எண்ணெய் ஊற்றிக்குவோம். தோசைக்கல் ஃபுல்லாக எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்குங்க. அப்படின்னா தான் தோசைக்கல்லில் மீன் வந்து பிடிக்காது, அந்த மசாலாலாம் பிடிக்காது, எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மீன் எடுத்து அந்த தோசைக்கல்லில் போட்டுடலாங்க. போட்டு கொஞ்சம் தள்ளியே நின்றுக்குங்க. ஏன்னா அந்த நாம் எல்லாம் பச்சையை அரைச்சி போட்டதுனால மேலே தெறிக்குங்க. அதனால் கொஞ்சம் தள்ளியே நின்று போட்டுக்குங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க.
டப்புன்னு எடுத்து திருப்பி போட்டுறாதீங்க, அப்புறம் மசாலாலாம் கரைஞ்சி வந்துடும். தோசைக்கல்லையே பிடிச்சிக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்ததுக்கப்புறம் இடுக்கி இருந்தால் இடுக்கியில் எடுத்துங்க, அப்படி இல்லைன்னா ஒரு 2 கரண்டி எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி அழுங்காப்பில் இப்படி திருப்பி போட்டுக்குங்க. பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள், கலர் நல்லாவே கொடுத்துருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே இந்த பக்கம் வெந்துருச்சு. ஆயில் எடுத்து மீன் மேலே அப்படி இந்த மாதிரி ஊற்றி விடுங்க, அப்படின்னா தான் எல்லா பக்கம் நல்லா வேகுங்க. இதே எண்ணெயில் பொரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா எண்ணெயில் போட்டோம்னா எல்லா பக்கம் படுறதுனால சீக்கிரம் பொரிஞ்சிடும். இது நம்ம தோசைக்கல்லில் பொரிக்கிறதுனால ஒவ்வொரு சைடு வேகாமல் இருக்குது. அதனால் இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து ஊற்றி எல்லா பக்கம் ஈவனாக பொரிக்கிற மாதிரி பொரித்து எடுத்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமே நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுவையான கல்மீன் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்திருக்குது பாருங்கள், நல்லா பூவாட்டம் வெந்திருக்குது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.